தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. ரட்சிப்பை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். வானத்தின் கீழே பூமியிலே மனுஷருக்குள்ள ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் இயேசு. இதை மறந்துடக்கூடாது. இது சத்தியம். இதை தவிர வேற எந்த ஒரு நாமமும் உலகத்துல கொடுக்கப்படல. ஆத்துமாவில் உள்ள பாவத்தை கழுக வந்தவர் இயேசு ஒருவரே. பாவத்துக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டவர் இயேசு ஒருவரே. பாவத்திற்காக மரித்து உயிர்த்து எழுந்தவர் இயேசு ஒருவரே இந்த உலகத்துல. அப்ப இந்த இயேசு யார் என்று பார்த்தா இவர் தெய்வம். எந்த ஒரு தெய்வமும் பாவத்திற்காக, மனிதனுடைய பாவத்திற்காக பாடுகள் அனுபவிக்க வரல. மனிதனுடைய பாவங்களுக்காக தன்னை ஒப்பு கொடுக்க வரல. மனிதனுடைய பாவங்களுக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்த வரல. மனிதனுடைய பாவங்களுக்காக மனிதனாகவே, மனுஷகுமாரனாகவே எந்த ஒரு தெய்வமும் வரல என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, மனிதனுடைய பாவங்களை கழுவுவதற்காக தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்த ஒரு தெய்வம் இந்த உலகத்துல வேறொன்றும் இல்லை, இயேசுவை தவிர. இந்த மனிதனுடைய பாவங்களுக்காக தன்னுடைய இரத்தத்தை, பரிசுத்தமான அந்த இரத்தத்தை சிந்தின ஒரே ஒரு தெய்வம் என் ஆண்டவராகிய இயேசு ஒருவரே. அப்ப அதற்கு வசனங்கள் பார்ப்போமா இருந்தால் மத்தேயு 1:21, லூக்கா 22:10, எபேசியர் 1:7, கொலோசியர் 1:14, எபிரேயர் 9:12, எபிரேயர் 13:12, 1 பேதுரு 1:19, வெளிப்படுத்தல் 1:6, யோவான் 1:29, 1 தீமோத்தேயு 1:15, அப்போஸ்தலர் 4:12. இயேசுவை தவிர இந்த உலகத்துல பாவங்களுக்காக தன்னை ஒப்பு கொடுத்து பலியாகி இரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்த தெய்வம் வேறு ஒருவரும் கிடையாது. அப்ப அந்த ஆளதான் அந்த இயேசுக்குள்ள வரும்போது, அந்த இரத்தத்துக்குள்ள வரும்போது, அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளும் போது எந்த மனிதனா இருந்தான்னு, எந்த பாவமா இருந்தான்னு ஆண்டவர் மன்னிக்கிறார், கழுவுகிறார், புது சிருஷ்டியாய் மாற்றுகிறார். தன்னிடத்துல வந்து சேருவதற்கு ஒரு வழியை காட்டுகிறார். ஆகவே இயேசு இயேசு இயேசு. ரட்சிப்பென்றால் இயேசுதான், ஆத்மா ரட்சிப்பென்றால். இதை தவிர வேற எந்த ஒரு நாமம் கிடையாது. ஆவியானவர் தொடர்ந்து உங்களை வழி நடத்துவாராக. ஆமீன்.